ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒன் பாட் ரெசிபியாக நம்ம ஒரு மாங்காய் சாதமும் அதுக்கு காம்பினேஷன்னா ஒரு பருப்பு துவையெல்லாம் அரைக்க போகிறோம். இன்றைக்கி இது ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கிங்க. நெய் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் எண்ணெயை கூட ஊற்றிக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குவோம். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 10 மிளகு. இதுலேயே என்ன பண்ணுவோம், 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு 6 முந்திரி பருப்பை போடுறேன். நான் வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுருக்கேன். ஒரு 6 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மாங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது கல்லாமணி மாங்காய் தான். இந்த மாங்காய் சாதம் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இல்லை, எல்லாமே நல்லா இந்த நெய் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், சின்ன டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டம்ளரில் 300 கிராம் அளவுக்கு புழுங்கல் அரிசி, அதாவது நம்ம வீட்டில் சாதம் வைப்போம் இல்லையா, அதே டம்ளரில் தான் நான் எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசி தான் இது. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம சாதம் வைக்கிறதுக்கு 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி வைக்கிறோம்னா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம், 1 டம்ளருக்கு 2.25 அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சா போதும். 1 2 2.25 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை இருந்தால் போட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சாதம். கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடலாம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். பாருங்கள், விசில் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 2 விசில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வைப்போம். வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்குள்ளே நம்ம பருப்பு துவையல் எப்படி அரைக்கலான்றதை பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த பருப்பு துவையல் சாப்பிடும் போது என்னாகும், வயிறுலாம் ஊதுன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஊதாமல் இருக்கிறதுக்கு 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம், இல்லை 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம், 4 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினோன்னு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். நல்லா வறுக்காமல் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவே இருக்காது, கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நல்லா பொரிய விட்டுருங்க. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். ஒரு இனுக்கு கொத்தமல்லியை நல்லா பிச்சுட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். பாருங்கள், சின்ன பீஸ் புளி போட்டுக்கலாம். போட்டுட்டோம் அப்படின்னா இது நீங்கள் நைட் வரைக்கும் வச்சு சாப்பிட்டாலும் இந்த துவையல் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது ரசம் சாதத்துக்கு
சாம்பார் சாதம் அந்த மாதிரி புளி சாதம் லெமன் ரைஸ்லாம் செஞ்சாலும் இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். எங்கேயா ட்ராவலுக்கு போகும்போது இந்த துவையலை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா புளி போட்டுருக்கிறதுனால நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதிலே ஊற்றிடுங்க. இந்த தண்ணி மட்டுமே போதும். உங்களுக்கு தேவைன்னா அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு கெட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பருப்பு துவையல் நல்லா நரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்டிங்கனாலே நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். மாங்காய் சாதம் நல்ல ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்கள், மாங்காய் சாதம் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எடுத்து கிளறும் போது இந்த மாதிரி இருந்தாலும் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ஒரு மாங்காய் சாதமும் பருப்பு துவையலும் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.